என் பேர் திருப்புர சுந்தரி. எங்கள் வீட்டுக்கார் பேர் பக்ரிசாமி. அவர் வந்து எங்கள் அண்ணன் தான். அவர் வந்து ஒரு பெட்ரோல் பங்க்கில் வேலை செய்திருந்தார் எங்கள் அண்ணன். அப்போது அவர் ஒரு கெஸ்ட் ஹவுஸில் இருந்தார். வந்து கேட்டார் எங்கள் அண்ணங்கிட்ட, எதனா பொண்ணு இருந்தால் சொல்லுங்கன்னு. அப்போ வந்து எங்கள் அண்ணன் சொன்னார், எங்கள் தங்கச்சி இருக்குது, அவருக்கு கொஞ்சம் இதுவாக இருக்கும், ஏஜ் கொஞ்சம் இதுவாக இருக்கும், இப்போ கட்டிக்கிறியான்னு கேட்டார். ஆனால் நான் கட்டிக்கிறேன், நீங்கள் வந்து கல்யாணம்லாம் பண்ணி வைங்கன்ட்டு சொன்னார். அவருக்கும் வசதி இல்லை, ஆனால் அவங்க வீட்லேயும் வசதி இல்லை. நீங்களே கல்யாணம் பண்ணி வைந்தால் வைங்கன்ட்டு சொன்னார். சரி, எங்கள் அப்பா ஒத்துக்குன்னு அவரே கல்யாணம்லாம் பண்ணி வச்சு, எல்லாம் நாங்கள் கல்யாணம் பண்ணதுலேருந்து நான் எங்கள் வீட்டில் தான் இருந்தோம் எல்லாம். அவர் கெஸ்ட் ஹவுஸ் போயிட்டு வருவார், வேலை செய்துட்டு வருவார். இந்த பெட்டெல்லாம் இது பண்ணாங்களா, அந்த வேலை செய்துட்டு அப்படியே அங்கே வேலை செய்துட்டு இங்கே வருவார், வந்துட்டு இருந்தார். அதுக்கப்புறம் எனக்கு ஒரு கொஞ்ச நாளாக கல்யாணம் ஆகி கொஞ்ச நாள் குழந்தையே இல்லை. அதுக்கப்புறம் வந்து 5 வருஷம் பொறுத்து தான் அவன் பிறந்து நாங்கள் வந்து டாக்டரை பார்த்துட்டு எல்லாம் ட்ரீட்மெண்ட்டெல்லாம் பார்த்துன்னு இருந்தோம். அப்போ வந்து குழந்த கன்சீவ் ஆகும்போதே எனக்கு ஒன்றுமே சொல்லலை. ஆனால் கன்சீவ் ஆகும்போது ஒன்றுமே நல்லா இருக்குது நார்மலாக இருக்குதுன்னு தான் சொன்னாங்க. கட்டி இந்த மாதிரி குழந்தைன்னு சொல்லலை. அதுக்கப்புறம் தான் நாங்கள் லாஸ்ட்டு ஸ்கேன் எடுக்க போகும்போது தான் இந்த மாதிரி இதுவாக இருக்குது, உடனே ஆப்ரேஷன் பண்ணணும் ஆன்ட்டு டாக்டர் சொல்லி நாங்கள் ஹாஸ்பிட்டலில் போய் ஆப்ரேஷன் பண்ணி, இவன் பிறந்த உடனே அது கூட சொல்ல, நீங்கள் சைல்டு டெஸ்ட்டை பாருங்க ஆன்ட்டாங்க.